வாங்க வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லால் சலம் அப்படின்ற படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம விஷ்ணு, விக்ராந்த் மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் திரையரங்குல வந்திருக்கு. இந்த படம் வந்து எதை பத்தியான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத அரசியல் பத்தியான படம் தான். இந்த படம் கதை நிலவரம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1993 தான் இந்த படம் ஆரம்பிக்குது. படத்தை ஓப்பன் பண்ணோன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. அந்த சத்தியமூர்த்தி வந்து எம்எல்ஏ கிட்ட சொல்லிருக்காரு, இந்த மாதிரி தம்பி எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலேயும் நம்ம தான் லீடிங், ஆனால் இந்த மாவட்டத்தில் மட்டும் நம்ம அடிக்கடி 150 ஓட்லயே ஜெயிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொராரி பாத் அப்படிங்கிற ஒரு ஊர் தான். அந்த ஊரில் வந்து மெஜாரிட்டியான முஸ்லீம் தான் வாழ்ந்து வராங்க. அந்த ஊரில் எப்போவுமே நம்மளுக்கு ஓட்டு கம்மியாக தான் கிடைக்குது. ஆனால் இந்த தடவை நம்ம ஹை மெஜாரிட்டியில் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எம்எல்ஏ கிட்ட நம்ம சத்தியமூர்த்தி சொல்ல, அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே, நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாப்பிள்ளை கை காமிச்சு இவர் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, இவருக்கு அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவர் மாப்பிள்ளை மகாராஜாவை காமிக்க, அந்த மகாராஜா சொல்லிடுறாரு, எனக்கு நிறையா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், எப்படி இந்த ஓட்டு நம்ம இந்த தடவை வாங்கியே தீர்றோம் அப்படிங்கிற மாதிரி உறுதியும் கொடுக்குறாரு. இப்போ மொத்தமாக அப்படியே கட் பண்ணால் அந்த ஊர் முழுக்க மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது. முஸ்லீம் ஹிந்து ஃபைட்டு மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ திரு. அந்த திரு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீமால கையை வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஊர் ஃபுல்லாக பயங்கரமான கலவரம் நடக்குது. இவர் ஒளிஞ்சு போய் எங்கேயோ ஒரு வீட்டில் ஒளிகிறாரு. அப்போவும் மொத்த போலீஸ் மற்ற க்ரௌடுமே அவரை சுற்றி வளர்த்தனால வேற வழியே இல்லாமல் அவர் வந்து போலீஸ்கிட்ட சரணடைகிறாரு. சரணடைஞ்சு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு அவர் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராரு. அப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வினோதமாக பார்க்குறாங்க. எல்லாருமே அவனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா கூட அவனை வீட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தனிமையான ஒரு நிலையில் வந்து நம்ம திரு இருக்கிறாரு. திருக்கு ஒரு லவர் இருக்காங்க. அந்த லவர் பயங்கரமாக வந்து நீ எப்போ பார்த்தாலும் தண்ணியை போடவும் இந்த மாதிரி அடிக்கவும் சுற்றிட்டே இருக்க, நீ எனக்கு செட்டே ஆக மாட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த லவ்வரும் வந்து பயங்கரமாக திட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஓரத்தில் லவ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவருக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் ஒரு நிலைமையில தான் அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற வெறுப்பெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு நம்ம திரு. இவர் ஏன் ஜெயிலுக்கு போனார் அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக்கையும் கொண்டு வராங்க. மொராரி பாத் அப்படிங்கிற ஊரில் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் டீம் இருந்தது. அந்த டீம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார். அந்த டீம் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரா பிளேயருமே, அதாவது எல்லா பிளேயருமே அதில் முஸ்லீம் ஒருத்தரை தவிர, அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம திரு தான். அந்த திரு தான் வந்து 3 ஸ்டார் டீமோட மிகப்பெரிய ஒரு ஸ்டார் பிளேயர். அவர் ஸ்டார் பிளேயராக இருக்க அந்த ஊரில் மணிங்கிற ஒருத்தர் வந்து பெட் கட்டிட்டு இருப்பார் அந்த டீம் மேலே. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டீமுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கிற ஹிந்து பிளேயர் எல்லாத்தையுமே தனியாக கொண்டு வந்து எம்சிசி அப்படிங்கிற ஒரு ஹிந்து டீமை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த 3 ஸ்டார் டீமில் எல்லாருமே முஸ்லீம் பிளேயர் இருக்கிறனால அதை பாகிஸ்தான் டீமும், எம்சிசியில் வந்து ஃபுல்லாமே ஹிந்து பிளேயர்ஸ் இருக்கிறனால அது இந்தியன் டீமும் மொத்தமாகவே ஊர் மக்களே அதை டெசிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ எம்சிசி அப்படிங்கிற டீம் ஆரம்பித்ததோ அப்போ வந்து ஒரு மேட்ச்சில் கூட 3 ஸ்டார் டீம் அவங்கள பீட் பண்ணவே முடியல. எம்சிசி டீமே தான் எல்லா டோர்னமெண்ட்டும் எங்கே போனாலும் அந்த எம்சிசி டீம் தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்தது. இது முக்கியமாக பிரித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிங்கிற ஒருத்தர் தான் எம்சிசி டீமை பிரித்து இங்கே கூப்பிட்டு வந்தார். அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவர் பெட் மேட்ச் ஆடி அவர் தனியாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோசம் இதை பண்ணார். ஆனால் இதை வந்து இன்னொரு சைட்லேருந்து அந்த 3 ஸ்டார் டீமில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தான் மகாராஜா. உங்களுக்கு தெரியுமில்ல, எம்எல்ஏவோட மாப்பிள்ளை. அவர் வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அவரும் ஒரு உறுதுணையாக இருந்தார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து முஸ்லீமும் ஹிந்துவும் அடிச்சுப்பாங்க, அவங்க இப்போ வந்து ரொம்ப ஒட்டுக்காக இருக்காங்க, அவங்க சேர்ந்து இருந்தால் நம்மளுக்கு அரசியல் லாபம் கிடைக்காது அப்படிங்கிறக்கோசமே அவர் வந்து அந்த 3 ஸ்டார் டீமில் இருந்துட்டு இந்த வேலையை பார்த்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து அவரும் அடைஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இந்தியா பாகிஸ்தான் ஃபைட்டு மாதிரி இது மிகப்பெரிய தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம 3 ஸ்டார் டீம் வந்து தோத்துக்கிட்டே வருது. எம்சிசி டீம் நம்ம திருவோட டீம் தான் வந்து வெற்றி பெற்றே இருக்கு. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து 3 ஸ்டார் டீம் வந்து இது நம்மளால அவங்களை ஜெயிக்கவே முடியாதாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சோர்வு நிலையில் இருக்கும்போது அப்போதான் அந்த மகாராஜா வந்து இல்லை நம்ம வந்து சாம் சவுதியை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொய்தீன் பாயோட பையன். மொய்தீன் பாய் யார் அப்படின்னு உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சுருக்கு, நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அவங்க வந்து பாம்பேல இருக்காங்க. அவர் பையன் வந்து மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவர் ரஞ்சி டிராஃபிலேயே செலக்ட் ஆகிருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர். அவருக்கு கோச்சாக வந்து நம்ம கபில் தேவ் இருக்கார். அவ்வளோ பெரிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவரை மிகப்பெரிய ஒரு பிளேயராக வந்து உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். அதில் வந்து இந்த டீம் வந்து ஆரம்பித்த, அதாவது 3 ஸ்டார் ஆரம்பித்ததுக்கு முதல் காரணமே வந்து நம்ம மொய்தீன் பாய் தான். ஏன்னா அவரோட சொந்த ஊர் இதுதான். அவர் அங்கே தஞ்சம் அடைஞ்சு போனதுக்கோசம் அவர் அங்கே போய் மிகப்பெரிய ஒரு டான் ஆகிட்டார் மொய்தீன் பாய். ஆனாலும் அவருக்கு ஊர் மேலே நிறைய பட்டிருக்கு. அப்பப்போ இந்த ஊருக்கு விசிட் பண்ணியிருப்பார். இப்போ வந்து இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம மானத்தை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முஸ்லீம் மானத்தை காப்பாற்றணும், அந்த பையன் வந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க
ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கால் அடிக்கிறாங்க. சாம் சுதனுக்கு கால் அடிக்க அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து திருவிழா வரப்போதில்லை, நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த டீமை தோக்கடிச்சு நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒத்துக்கிட்டு வராரு. ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம மொய்தீன் பாய்க்கு தெரியாது. இவர் பிரச்சனை பண்ண தான் போறாரு, இவர் ஏதோ திருவிழாக்கு போறாருன்னு அவரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. மொய்தீன் பாய் பாம்பேல வந்து மிகப்பெரிய ஒரு டான், ஒரு சிண்டிகேட்டே அங்கே நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்து தொழில் ரீதியாக நிறைய எதிரிகளும் உண்டு. இவர் எப்படி பாம்பே போய் டான் ஆனாருன்னு குட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம திரு இருக்கார்ல, திருவோட அப்பாவும் நம்ம மொய்தீன் பாயும் மிகப்பெரிய திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ திருவோட அப்பா கொஞ்சம் காசு கொடுக்க அந்த காசை வச்சு பாம்பே போன ஆள் தான் மொய்தீன் பாய். அங்கே போய் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாகி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி மொத்தமாக சிண்டிகேட் அளவுக்கு நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு முக்கியமாக பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம திருவோட அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அப்போ வந்து இவங்க திருவும் சாம் அவங்க மொய்தீன் பாய் பையனும் சின்ன வயசுலேருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ வந்து பாம்பேக்கு நம்ம திருவையும் கூப்பிட்டு போய் அவர் பையனோட பையனாக படிக்க வச்சாரு. அப்போ வந்து நம்ம திருவுக்கு பிடிக்கவே இல்லை, நம்ம ஊரை விட்டு நம்ம பாம்பே போகிறோமே அப்படின்னு சொல்லி சுத்தமாகவே பிடிக்காம சின்ன வயசுலேயே நம்ம சாமோட மண்டையை உடைச்சு அந்த ஸ்கூல்லேருந்து கிளம்பி இவர் ஊருக்கே வந்துட்டார். அப்போ இருந்தே வந்து நம்ம திருவுக்கும் மொய்தீன் பாயை பிடிக்கவே பிடிக்காது, நம்ம சாமுக்கும் நம்ம திருவை பிடிக்கவே பிடிக்காது. ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து மிகப்பெரிய எதிரியாக இருந்தாங்க. மொய்தீன் பாய்க்கு இவங்க வளர்ந்தவன சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்காமல் விட்டார். ஆனால் இப்போ இவர் அங்கேருந்து ரிட்டன் வராருல, நம்ம சாம் வந்து இங்கே 3 ஸ்டார் டீமில் விளையாட அந்த விளையாடும் போதே வந்து ரெண்டு பேர்த்துக்கு முட்டிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்சோட பயங்கரமான ஒரு வாரே நடக்கிற மாதிரி ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு இதில் வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க. அதில் வந்து ஆப்வியஸாக எம்சிசி டீம் நம்ம திருவோட டீமே ஜெயிக்குது. அப்போ திருவோட டீம் மொத்தமாக சேர்ந்து கேவலமாக கிண்டல் பண்ணுறாங்க. என்னப்பா கபில் தேவ் கிட்டலாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ கேவலமாக எங்கள் ஓட தோத்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ மறுபடியும் வந்து நம்ம சாமுக்கு பயங்கரமாக வெறுப்பாகுது. இல்லை பாய், நம்ம வந்து இன்னொரு மேட்ச் திருவிழா அன்னைக்கு வைப்போம், கன்ஃபார்மாக அந்த அன்னைக்கு மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சு நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து மறுபடியும் செகண்ட் மேட்ச் ஒன்று திருவிழா அன்னைக்கு வைக்கிறாங்க. திருவிழாவில் மேட்சும் நடக்குது. அந்த மேட்ச்சில் வந்து கடைசி பாலில் வந்து ஒரு சிக்ஸர் அடிக்கணும். அந்த சிக்ஸர் அடிக்கும்போது எம்சிசி டீம் சிக்ஸர் அடித்ததை வந்து 3 ஸ்டார் டீம் பண்ணி கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஆனால் அங்கேருந்த மணிங்கிறவர் வந்து எம்சிசி டீம் ஓனர் மாதிரி இல்லை, அவர் வந்து இல்லை இவன் கேட்ச் பிடிக்கும்போது பார்டர் லைனில் கால் வச்சுட்டான், இது 6 தான் அப்படின்னு அவர் பிரச்சனை பண்ணுவார். பிரச்சனை பயங்கரமாக முத்தி போய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம் வந்து மணியை அடித்தனால பயங்கரமான ஒரு கலவரம் மாதிரி. அந்த கலவரத்தில் வந்து நம்ம திருவுக்கு தான் முதல்லேருந்தே சாம பிடிக்காது, ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க. அந்த சண்டையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமோட கையை நம்ம திரு வெட்டிடுவார். அது வந்து மிகப்பெரிய ஒரு சண்டையாக மாறி அப்புறமா அந்த டைமில் தான் மகாராஜா இருப்பார்ல, அந்த எம்எல்ஏவோட மாப்பிள்ளை, அவர் என்ன பண்ணுவார்னா இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊரையே அழிச்சிடலாம், ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிறைய முஸ்லீம் ஆளுங்களை கூட்டு வந்து ஹிந்து ஆளுங்களை கூட்டு வந்து 2 வகையாக வந்து அடிக்க வச்சிருவாங்க. மொத்த ஊருமே தீ பிடிச்சி எரிய லெவலுக்கு ஆகும். அந்த இடத்துல தான் வந்து நம்ம சாம் வந்து மொத்தமாக கை பிளட் ஆகி மொத்தமாக வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் கையை வந்து சேர்க்க முடியாது, அவர் கையை எடுத்து தான் அவனை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமோட கையை எடுக்கவும் செய்வாங்க. அப்போ மொய்தீன் பாய்க்கு வந்து அவரோட பையன் கிரிக்கெட்டர் ஆக முடியாது அப்படிங்கிற மொத்த ஃபீலிங்குமே வந்துடும். இப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஊர் பிரச்சனையாக மாறி பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. இந்த சண்டை தான் அந்த கலவரத்துக்கு காரணம். அந்த கலவரத்தினால தான் வந்து அவரும் வந்து ஜெயிலுக்கு போவார். இப்போ இதுதான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கோட கதையே. இப்போ இந்த காரணத்துக்காக தான் அவர் ஜெயிலுக்கு போனார். ஜெயிலிருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா இந்த ஊரே ஒன்றா இல்லாமல் பிரிஞ்சு கிடக்கும் ஹிந்து முஸ்லீம்னு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம திரு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த ஊருமே வந்து அவனுக்கு எகென்ஸ்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம சாமுக்கு வந்து தான் கை இழந்தது வந்து மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் வந்து இருப்பார். அப்போ தூக்குலையும் தொங்க பார்ப்பார், அவர் எப்படியோ காப்பாற்றிருப்பாங்க. அப்போ சாம் வந்து தான் அப்பா மொய்தீன் பாய் கிட்ட, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்று அவனை திருவை கொல்லுங்க, இல்லாட்டி வந்து நான் வாழவே வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற சொல்ல, இல்லைப்பா நீ ரெஸ்டடு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா என்ன பண்ண முடியுமோ அவர் வந்து சரி நான் ஆள் அனுப்புகிறேன் அவனை கொல்ல அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்போ மொத்தத்தில் அங்கங்கே வந்து ட்ரை பண்ணுறாங்க நம்ம திருவை கொல்ல. அவரும் வந்து எஸ்கேப் ஆகி இப்போ அந்த ஊருக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஊருக்குள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழா ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வந்து சகஜமேனிக்கு வந்து நம்ம திருவும் அந்த ஊருக்குள்ளே ரிட்டன், அதாவது நம்ம ஜெயிலுக்குள்ளேருந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறம் சகஜமாக பழக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊருக்குள்ளே தான் வந்து திருவிழா நடக்க போகுது. அந்த ஊருக்குள்ளே திருவிழா நடக்கும்போது எப்போவுமே வந்து பக்கத்து ஊர்லேருந்து தான் தேரை வந்து இந்த ஊருக்கு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தூர்காரங்க நாங்கள் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பக்கத்தூர்காரங்கன்னா யார்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா, அவங்க தான் வந்து மகாராஜா இருக்காங்கல்ல அந்த எம்எல்ஏவோட மாப்பிள்ளை, அவன் தான் வந்து அவங்க ஓன் தேர் தான் அது. அவங்க வந்து இந்த ஊருக்கு நாங்கள் தேர் தர முடியாது, இங்கே எங்கள் தேர் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்போஸும் பண்ணுறான். அப்போ வந்து அந்த திருவிழா மொத்தமாக வந்து நின்று போயிடுது. அங்கே திருவிழாவில் வந்து ஒரு சாமியார் இருப்பார், அவர் தான் நம்ம செந்தில். அவர் வந்து அவருக்கு திருவிழானா ரொம்ப இஷ்டம். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. அது எதுக்குன்னே தெரில, ஆனால் டக்குன்னு இறந்து போயிடுறாருன்னு வைங்க. இது மகாராஜா சொல்கிறதுக்கு காரணமும் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரு தான் இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணு வந்து மகாராஜுக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க. அதனால் மகாராஜா அதை பார்த்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் போய் இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி வந்து வேற ஒருத்தனை கட்டி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணையே, எங்கள் ஊர் பொண்ணையே வந்து நீ வந்து லவ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாராஜாக்காரன் வந்து திருவோட சண்டை போட, அப்போ திரு வந்து திருப்பி அடிச்சிடுறாரு. அந்த கோவத்தில் தான் வந்து இந்த ஊருக்கு நான் தேர் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மகாராஜா சொல்லிடுவார். அந்த கவலையில் தான் நம்ம செந்திலும் இறந்துருவாங்க. இதை மொத்தமாக வந்து மொத்த ஊருமே கொந்தளிச்சு கிடக்கும் யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மேலே. திருவோட அம்மாவை கூட அந்த வந்து டெத்தில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. செந்திலோட டெத்தில் சேர்த்துக்காம உங்களால் தான் வந்து இந்த திருவிழா நினைச்சு திருவிழானால தான் இவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு இது நடக்கும். இவரை வந்து ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிற மாதிரி திரு வந்து ஊரை விட்டே தள்ளி இருப்பார், ரொம்ப கவலையாக இருப்பார். அப்போ தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இந்த ஊருக்காக வந்து எதாவது பண்ணாதான் அந்த ஊர் வந்து நல்லது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உன்னை மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி திரு என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்மளே அந்த தேரை வந்து புதுசாக வாங்கலாம், ஆனால் பல லட்ச ரூபா செலவாகும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊரூரா டொனேஷன் கேட்க போகிறாரு. அப்போ வந்து இவன் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், ஊதாரையே சுற்றிட்டு இருக்கவன், இவனுக்கு யாரா டொனேஷன் தருவான்னு ஊர் மொத்தமாக இவனை அவமானப்படுத்துகிறாங்க நம்ம திருவை. திருவுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருந்தது, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கிரிக்கெட் ஆடுறது தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரூராக போய் கிரிக்கெட் ஆடி இந்த காசு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரு வந்து ஊரூராக கிரிக்கெட் ஆடிக்கிட்டே இருக்காரு. கிரிக்கெட் ஆடி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி மிகப்பெரிய ஒரு ரொக்கத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் தான் வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஊரில் இருக்கிற ஒரு மாமா இருக்கார், இவர் அதாவது நம்ம திருவோட மாமா தான் தம்பிராமைய, அவர் தான் வந்து அவமானப்படுத்திடுவாங்க திருவிழாவில், தேர்லாம் தர முடியாது அப்படின்ட்டு. அவர்கிட்ட போய் கொடுத்தவொடனே அவரும் ஓகேப்பா நம்ம வந்து இந்த தடவை நம்மளே ஓனாக வந்து தேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்த்து மொத்த ஊருக்கிட்டையும் டொனேஷன் கேட்க போகிறாங்க. இது வந்து அது குறிப்பிட்ட அமௌண்ட் பத்தாமல் சரி என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊர் மட்டும் கேட்டால் என்ன, இங்கேருந்து வெளியூர் போனாங்களே அவங்ககிட்டையும் போய் கேட்கலாம், பெங்களூர் பாம்பேலலாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்டையும் கொஞ்சம் காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிராமை ஐடியா கொடுக்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லி திருவும் கிளம்பி போகிறாரு. இவரும் ஃபஸ்ட்டு பெங்களூர் போய் கேட்குறாரு. அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கேட்டும் மறுபடியும் பணம் பத்தல, ஒரு 1.5 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் வரனால சரி பாம்பே போய் கேட்டுருவோம். ஆனால் பாம்பேயில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொய்தீன் பாய் இருக்கார். அவர் பையன் சாம் வந்து இவர்னால தான் அவர் கை போச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி இவர்கிட்ட இருந்தாலும் அந்த ஊருக்கு போனால் அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக இவங்களை வெட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதனால் வந்து அங்கே ஒரு தெரிஞ்சவர் வீட்டுக்கு போகிறாங்க. தெரிஞ்சவர் வீட்டுக்கு போனோம்னா அவர் மிகப்பெரிய ஒரு சாக்காரு, எப்பா நீ எதுக்குப்பா இங்கே வந்த, ஏற்கனவே உன்னை கண்டானா வெட்டிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் காசு மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் வீட்லேயே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம மொய்தீன் பாய் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாராஜா இருக்கான்ல அவன் வந்து இந்த மாதிரி வந்து சாமை கூப்பிட்டு இந்த மாதிரி தம்பி உங்கள் அப்பா வந்து உனக்கு நல்லவர் கிடையாது, அவர் வந்து திருவை கொல்றக்கே விடமாட்டேங்கிறாரு, அவர் வந்து நாங்கள் வந்து கொல்லலான்னு போனாங்க கூட அவர் தடுத்துடுறாரு, என்னென்னு உங்கள் அப்பாகிட்டே கேட்டுக்குப்பா அப்படின்னு சாமுகிட்ட வத்தியும் வைக்கிறாங்க. சாம் ஏற்கனவே கை போன துக்கத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. என்ன அவருக்கு நான் பிள்ளையா அவன் பிள்ளையா என்னென்ன தெரில, எதுக்காக அவர் வந்து தடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. ஏன் மொய்தீன் பாய்க்கு வந்து நம்ம திருவும் ஒரு பையன்தான், சின்ன வயசுலேருந்து தான் ஃப்ரெண்டு பையனாக தான் பையனாக தான் நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் தான் நம்ம சூப்பர் ஸ்டார். அவருக்கு வந்து இந்த பையன் ஏதோ சின்ன வயசில் சண்டை இருந்தது, இப்போ போனால் தெரிஞ்சிடுவாங்கன்னு பார்த்தா இப்போவும் அதே சண்டை தான் போட்டிருந்தாங்க. அவங்க அப்பா அதாவது திருவோட அப்பா இறந்தப்பையும் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது ஊருக்குள்ளே. அதாவது மொத்த முஸ்லீம் எல்லோரும் சேர்ந்து இல்லை இங்கெல்லாம் நீங்கள் வந்து சாங்கியம் பண்ணக்கூடாது, நீங்கள் வெளியூரில் போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. அப்போ மொய்தீன் பாய் தான் வந்து தீர்த்து வச்சு, அது இது என் நண்பன் வந்து எங்கே பிறந்தானோ அங்கேயே தான் வந்து அவன் எல்லா சாங்கியும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் வந்து இப்போ இந்த பையன் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டானா அப்படின்னு பார்த்தா இன்னும் திரு வந்து அந்த சண்டையே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இவருக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த பையனால் இவருக்கு கொல்லவே மனசு வராது. தான் பையன் சாம் வந்து மனசு கோணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து திருவை நானே கொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா சாக்கு சொல்லிட்டு இருப்பார். இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால
இவர் சாம் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு அவர் நான் கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாம் வந்து கிளம்புறான். அப்போ தான் வந்து பாம்பேயில் அவன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்து அவனை கொல்லலான்னு போகும்போது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு ஃபைட் அங்கே உருவாகுது பாம்பேயில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொய்தீன் பாயோட பாம்பே எதிரிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சேம கொல்ல வந்து அந்த ஊருக்குள்ளே வர்றாங்க, அதாவது அந்த ஏரியாக்குள்ளே வர்றாங்க. அப்போ வந்து நம்ம திரு தான் வந்து சாம் உயிரை காப்பாற்றுறாரு. அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. அப்போ மொத்த வந்து எல்லாத்துக்கூடையும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமும் திருவும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் சாமுக்கு தெரியுது, ஓ நமக்காக இவன் சாகரும் கூட தயாராக இருக்கான் திரு, இவன் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு. அப்போவே மனம் திருந்தி விடுகிறார் நம்ம சாம். அப்போ வந்து 2 பேரும் ஃபைட் பண்ணி முடியாமல் நிறைய ரவுடிங்க வந்து சுற்றி வளைச்சிட்றாங்க. அப்போ தான் நம்ம சூப்பர் ஸ்டார் மொய்தீன் பாய் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீன் நடக்குது. எல்லாத்தையும் புரட்டி போடுறாரு, எல்லாத்தையும் அடித்து ஏரில் பறக்க விடுறாரு. பறக்க விட்ட வெண்ணையே இவர் மொத்தமாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை திரு, உனக்கு என்ன அந்த 1.5 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் தானே, தேருக்கு நான் தரேன், நீ திருவிழாவை நல்லா நடத்து, நாங்களும் வந்து ஃபேமிலியோடு வரோம் திருவிழாவுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2 ஃபேமிலியும் சண்டையாக இருந்ததில்ல, அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ சாமும் திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர் திருவிழாவுக்கு வந்துருச்சு. படம் ஆரம்பித்தது எங்கேயோ, ஆனால் இப்போ நிற்கிறது ஊர் திருவிழா. ஃபேமிலி பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ தேரையும் வந்து மொத்த காசையும் கிளியர் பண்ணி தேரையும் வாங்கிட்டாங்க. ஆனால் நம்ம மகாராஜா இருக்கான்ல, அதாவது எம்எல்ஏவோட மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து எம்எல்ஏ பயங்கரமாக திட்டா, இந்த மாதிரி ஏன்டாடே லூசு பையில, இந்த மாதிரி திருவிழா நடந்துச்சுன்னா மறுபடியும் பழைய மாதிரி எல்லாம் சேர்ந்துருவாங்களேடா, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, பிரித்து 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 போட்டலாம் மாதிரி இவர் வந்து கிளம்பி நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பி போய் தேரை கொளுத்தி விட்டுறாரு. தேரை கொளுத்தி விட்டு மொத்த தேருமே கருகி போகுது. இப்போ வந்ததுக்கப்புறமா இந்த மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே தேரை கொளுத்திட்டேன், நான் எங்கடா சொன்னேன் தேரை கொளுத்த சொல்லி அப்படிங்கிற மாதிரி, நான் தான் வந்து சாமோட கையை வந்து அவன் லைட்டாக தான் வெட்டினான், நான் தான் வந்து காரில் கொண்டு போகும்போது கரகரன்னு அறுத்து சாமோட கையை வெட்டினது நான் தான், கலர்வத்தை ஒரு உண்டுவாக்குனது நான் தான், இப்போ தேரை கொளுத்தது நான் தான் அப்படிங்கிற மாதிரி மகாராஜா வந்து அவன் மாமா கிட்ட சொல்ல, அப்போ வந்து அவங்க மகாராஜாவோட ஒய்ஃப் வந்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு பக்திமானால அவங்க படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ தான் திடீர்னு உள்ளே வந்து அந்த வந்து மிகப்பெரிய ஒரு உத்தமி அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பயங்கரமாக டாக்கிங்ஸை போட்டு, நீ பண்ணது ராங், யூ ஆர் டோட்டலி ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீ ஒழுங்காக போய் ஜெயிலில் சரண்டராக அப்படிங்கிற மாதிரி ஜெயிலையும் மகாராஜா தானே போய் சரண்டராகிறாரு. இப்போ வந்து ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லா வில்லன்ஸுமே உள்ளே போயிட்டாங்க. அதாவது மகாராஜா மெயின் வில்லனே வந்து ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனால் இந்த பிரச்சனை, ஊரோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இல்லை, சச்சோ இதை மறந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி, தேர் வந்து இல்லை, எப்படி நாளைக்கு காலையில் திருவிழா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியை வந்து நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொய்தீன் பாய் நம்ம சூப்பர் ஸ்டாரே வந்து உங்களுக்கு தேர் நாளைக்கு காலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி தேர் தான் கருகிடுச்சு, நீங்கள் எந்த தேரை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொன்னோம்னா, மொய்தீன் பாய் வந்து இப்போ முஸ்லீம் மொத்தமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து ஹிந்துஸ் கூட ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம வந்து பிரியவே கூடாது, அதனால் வந்து நம்ம கிட்ட தேர் இருக்குல்ல, அதாவது முஸ்லீம் தேர் ஒன்று இருக்கும், அதை வந்து ஹிந்துக்கு சாமி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழாவுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் தேரையே நம்ம மொய்தீன் பாய் வந்து அவங்களுக்குள்ளே பேசி கொண்டு வராங்க அந்த முஸ்லீம் தேரை. அந்த தேரை கொண்டு வந்தவொடனே மொத்தமாக அந்த சாமியெல்லாம் வச்சு மொத்தம் ஹிந்து முஸ்லீம் மொத்த ஊருமே வந்து ஒட்டுக்காக சேர்ந்து அந்த திருவிழாவை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொய்தீன் பாய் தான் வந்து உள்ளேருந்து சாமியை எடுத்துகிட்டு வந்து கொண்டாடுறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேரை இழுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம் தான் இழுப்பார். அப்போ சாம் வந்து ரைட் ஹேண்ட் வந்து வெட்டுப்பட்டிருக்கோம். அப்போ லெஃப்ட் ஹேண்டு வழியாக வந்து தூக்கும்போது எல்லோரும் வந்து இல்லைப்பா லெஃப்ட் ஹேண்டில் தூக்கக்கூடாது, ரைட் ஹேண்டில் தான், அதாவது வலது கீழே தான் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம திரு அவரோட கையை கொடுக்குறாரு சாமுக்கு. மொத்தமாக எல்லாரும் ஊரே ஒட்டு சேர்ந்து அந்த தேரை இழுக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் ஒன்றுமே இல்லை, ஹிந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். ஏற்கனவே அவங்க ஒற்றுமையாக தானே இருக்காங்க, எதுக்கு இந்த படத்தை எடுத்து பிரிவினையாக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூப்பர் ஸ்டார் படம் கிடையாது, இது ஒரு விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்தான படம் அப்படிங்கிற சொல்லி முடிச்சுட்டு, அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க 2 பேர் சொல்லிட்டு மற்றும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா அவர் கொஞ்சம் சீனுக்கு வந்தாலும் வந்து அவரை உருப்படியாக யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாஸ்டர் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.